ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகக்காய் புளிக்குழம்பு. கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாகக்காய் புளிக்குழம்பு எப்படி சுவையாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதையும் நல்லா கழுவி கட் பண்ண பாகக்காயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பொடி பொடியாக தான் கட் பண்ணுவோம், அதனால் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு வதக்குங்க. கொஞ்சம், அதாவது ஒரு பாதி போல் இது வெந்துடணும் அந்த எண்ணெயிலேயே. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கோங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 2 மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் போல் நல்லா வதங்கின பிற்பாடு அதில் சின்ன சைஸ் தக்காளினா 2, பெருசுனா 1 அதை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக பாகக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற பாகக்காயை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு பரட்டி ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் அதை அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாகக்காய் பாதி போல் வெந்திருக்கு. திரும்பவும் இதில் போட்டு வதக்கும் போது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஆல்ரெடி மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு நான் இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி விட்டுறலாம். மிளகாய் தூள் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா தனியாக வாசனையாக இருக்கும். வெறும் மிளகாயே போடுறத விட எப்பவுமே கொஞ்சம் போல் மிளகாய் தூள் சேர்த்துட்டா ருசி நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ இது நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா தண்ணி விட்டு சுத்தமாக கரைச்சி எடுத்து வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த குழம்பு வற்றி வெந்து கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். புளியில் நான் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் கரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட நான் அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. புளிக்குழம்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா திக்காக வேணும் இல்லையா, அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாகக்காயும் வேகணும், புளியோட பச்சை வாசனையும் போகணும், நம்மளுக்கு திக்காகவும் கிரேவி கிடைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது வெந்த பிற்பாடு இதில் ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் எப்படி செய்வாங்கன்னா கூடவே கொஞ்சம் போல் வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. இங்கே வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு அளவுக்கு வெல்லத்தை நீங்கள் சேர்த்துடலாம் பொடிச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் ரொம்ப ருசியான பாகக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வாசனைக்காக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை தூவியிருக்கேன், அவ்வளோதாங்க. சூடான சாதத்து கூட நீங்கள் மதிய நேரத்தில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான்வெஜ் எல்லாம் கூட தள்ளி வச்சுட்டு இந்த குழம்பு நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் பாகக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.